அண்ணல் பிரிட்ஜில் ஒரு பெரிய மனுஷனோட கார் போகுது. அதே பிரிட்ஜில் ஒரு வயசானவர் ஒரு கட்டை வண்டியை இழுக்க முடியாமல் இழுத்துக்கிட்டு போகிறாரு. அவர் எவ்வளவோ அந்த கட்டை வண்டியை இழுக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இழுக்க முடியாமல் திடீர்னு அது பின்னாடி சரிய ஆரம்பிச்சிருது. உடனே அந்த காரில் போன பெரிய மனுஷன் நிறுத்து நிறுத்து அப்படின்னு வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த கட்டை வண்டியை தள்ளுறதுக்காக பின்னாடி போய் கையை வச்சு இப்படி தள்ளி உதவுறாரு. அந்த பெரிய மனுஷன் யாருன்னு தெளிவா சொல்கிறேன், கேளுங்க. அப்போதைய தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராசர். உடனே அங்கே இருந்தவங்களாம் கேட்டாங்களாம், நீங்கள் ஏன் அதை செஞ்சீங்க, அங்கே இருக்கவங்க யார்ட்டையாவது சொல்லி செய்ய சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாரா, நான் விருதுநகரில் வளர்ந்தவங்கிறேன், கட்டை வண்டி இழுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியுங்கிறேன் அப்படின்னாராமா. ஒரு உண்மையான தலைமைத்துவங்கிறது எப்படி இருக்கணும்னா, அவங்க செல்றதுக்கு வழியா இருந்து எந்த வழியும் தராம அவங்க உடனே பயணிக்கிறது தான் உண்மையான தலைமைத்துவம். கிரீடம் எவ்வளவு கனமாக இருந்தாலும் அதனை அணியும் தலை ஒருபோதும் கனமாக இருக்கக்கூடாது என்பதை நிரூபித்து காமித்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அப்படியேப்பட்ட மிகப்பெரிய தலைவருடைய பிறந்த தினம் இன்று. ஜூலை 15. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்களேன். படிக்காத மேதை, ஆனால் கல்விக்கண் திறந்த காமராசர், கல்விக்காக உழைத்த காமராசர். இப்படிப்பட்ட படிக்காத மேதையுடைய பிறந்த தினத்தை தான் கல்வி வளர்ச்சி நாளாகவும் கொண்டாடிட்டு வரோம். இனிமேலும் தமிழகம் இப்படி ஒரு தலைவரை பார்க்குமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். அந்த கொஸ்டின் மார்க்குக்கு எல்லாம் ஆன்சர் பண்ணக்கூடிய கடமை மாணவர்கள் அல்லது இளைஞர்கள் ஆகிய நம்முடைய கைகளில் தான் இருக்கு.